ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு சண்டே மினி வ்ளாக் தான் பார்க்க போறோம். வருஷ கடைசி சண்டே. ஸோ நியூ இயர் வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒர்க்கு ஃபுல்லா அந்த மாரி தான் ரொம்ப பிஸியா போச்சு. அத வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டேபிள் ரோஸ் செடி பறிச்சுட்டு வந்துட்டேன். அது ரொம்ப நாளா வந்துட்டு பேக்குள்ளேயே இருந்துச்சு தெரியாம. ஸோ அத வந்து ஃபஸ்ட்டு காலையில எந்திரிச்ச உடனே எடுத்து ஞாபகம் வந்தது. ஸோ அத ஃபஸ்ட்டு நட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா டிஃபன் செய்யலாமேன்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மாவு அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியான ரெசிபி மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கனிஷும் கேட்டுகிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக மக்ரோனி. ஸோ அவனுக்காக மக்ரோனி வந்து செஞ்சுருந்தேன். நான் வந்து மக்ரோனி இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருவேன். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வேக வச்சுட்டு நம்ம வந்துட்டு நூடுல்ஸ் தாளிப்போம்ல அதே மாதிரி தான் எக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சமாக அவனுக்கு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காரம் சேர்த்திக்கலாம்னு சொல்லிட்டு டொமேட்டோ சில்லி சாஸ் வந்து சேர்த்திருந்தேன். அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ், அப்புறம் வினிகர், சோயா சாஸ் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஸ்பைசி ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கனிஷ்க்கு வந்துட்டு தனியாக கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணி தரலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அந்த காரம் எல்லாமே எடுத்து வச்சது மேலே சீஸ் போட்டு லைட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. காரம் கம்மியாக நல்லா இருந்ததுன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டான். அதுக்கப்புறமா பெட்ஷீட்ஸ் எல்லாமே துவைச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா பெட்ஷீட்ஸுமே வந்துட்டு துவைக்கிறதுக்கு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இயர் எண்டுன்றனால நியூ இயர்க்காக எல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீனிங்லேருந்து ஆரம்பிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பெட்ஷீட்ஸ் வாஷ் பண்ண போட்டுகிட்டே வந்துட்டு வீடு க்ளீன் பண்ணுறதெல்லாம் சைட் பை சைட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அப்படியே வந்து ஒரு 2 செட்டு துவைச்சி காய போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சந்தைக்கு போயிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு அதையும் வந்து போயிட்டு வந்தாச்சு. ஸோ நாளைக்கு பிளாக் ட்ரெஸ் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கம்மல் வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிருக்கும்போது கம்மல் வாங்கியிருந்தேன். கூடவே 2 பேண்டும் வாங்கியிருந்தேன். யாரெல்லாம் இந்த மாதிரி சந்தைக்கு போய் ஏதாவது வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி வாங்கிட்டு வருவேன். 10 ருபீஸ் கம்மல் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு அப்படியே காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பலா பிஞ்சு இருக்கு இல்லையா, இதுவும் வந்து மார்க்கெட்டில் தேடிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த வாரம் தான் வந்து கிடச்சிது. அதையும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக வந்து முட்டை குழம்போட வந்து வச்சுட்டேன், நிறைய வேலை இருந்தனால. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து காஞ்ச துணியில் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ என்னோடய சண்டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.